Good morning students, I am Nitya, Assistant Professor at SMS College of Education. நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா level of education அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So level of education அப்படினா என்ன உங்களுக்கு தெரியும்? Primary, pre-primary, secondary, higher education இது எல்லாமே வருது இல்லையா? அதாவது ஒரு குழந்தை ஒரு வீட்டு குடும்ப சூழல்ல இருந்து ஒரு பள்ளி கல்லூரி அந்த சூழல்ல போய் அவனை எப்படி டெவலப் பண்ணிக்கிறான், அவன் எப்படி அவனோட எஜுகேஷனும் சரி அவன் எல்லாமே சரிங்களா, அவனோட டிசிப்ளின்ல இருந்து அவனோட கல்வியில இருந்து ஒரு சொசைட்டில போய் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறது என்ன எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ற இடம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீ பிரைமரி தான் சொல்லுவோம் இல்லைங்களா. அங்க கொண்டு போய் சேர்த்தோம்னா தான் அந்த குழந்தைகிட்ட என்ன வருது, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது வருது. வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா மாட்டி கூட்டுவாங்க அந்த மாதிரி தான் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனே உட்காந்து சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸு கூட சகஜமாக உட்காந்து பழகிறது, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே அங்கதான் அவன் லேர்ன் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கல்வி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதே வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. அது வந்து நம்மளுடைய கல்வி முன்னேற்றம் அப்படிங்கிறது வருது இல்லைங்களா. ஸோ அது வந்து எங்க நிறைவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அவனுடைய பொறுப்புகளை வந்து எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட வருது, அதை நம்ம எப்படி வந்து நம்ம சர்வே பண்றோம் அப்படிங்கிறது தான் வருது இல்லைங்களா. ஸோ அதைத்தான் இப்போ வந்து பார்க்க போறோம். ப்ரீ பிரைமரி பற்றி பேசுறதுக்காக சுபாஷ் சொல்றாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு அந்த பப்ளிக் எஜுகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க எப்படியும் ஜாலியாக படிச்சு வந்துடுறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்படி போகும்போது அப்போலாம் வந்து ஃபியூச்சர் பார்க்குறாங்க. இப்போ வந்து இப்போ ஆர்ட்ஸில் எடுத்தாங்கன்னா ஐடி ஜாப்க்கு போகலாம், பயாலஜி எடுத்தாங்கன்னா டாக்டர் போகலாம். அந்த மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இந்த குரூப் நம்ம எடுத்தோம்னா நம்ம ஃபியூச்சருக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு நினைச்சு அதான் இந்த இது எடுக்கிறாங்க. அப்படின்னு அவங்க ஃபியூச்சர் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதனால வந்து என்னன்னா அவங்களோட ஃபியூச்சர்ஸும் கெரியர்ஸும் வந்துட்டு டெவலப் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம 12th முடிச்சோன்னா நம்மளோட லைஃப்ல வந்து காலேஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா நம்ம எதிர்காலத்தில் நம்ம என்ன ஆக போறோங்கிறது வந்து நம்ம காலேஜ்ல தான் நம்ம இது பண்ண போறோம். நம்ம இது வரைக்குமே நம்ம மார்க் பேசுறது மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம் தவிர நம்ம வாழ்க்கைக்காக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் காலேஜ் லைஃப் வந்து நம்ம வாழ்க்கைக்காக, சொந்த வாழ்க்கை, நம்ம நாளைக்கு என்னவா ஆக போறோம் அப்படிங்கிறத பற்றி, டாக்டர் ஆக போறோம், மெடிக்கல் ஃபீல்டில் போகிறோம், 4 வருஷம் படிச்சு அந்த ஃபீல்ட்லேயே நம்ம போவோம். இதே ஒரு டீச்சர்ஸ் பிஏ முடிக்கிறோம், ஒவ்வொரு வருஷம் படிச்சு நம்ம டீச்சர் வேலைக்கு இந்த மாதிரி போகிறோம். இதே நம்ம 12th முடிச்சோன்னா அந்த இது கிடைக்க போகிறது இல்லை. 12th முடிச்சோன்னா பாதி பேர் படிப்பு நின்றுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் 12th முடிச்சு காலேஜ் போகிறவங்க வந்து நம்ம லைஃப் அதுக்கப்புறம் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நம்ம ஃபியூச்சரில் என்ன இருக்க போகிறோம், நம்மளோட பர்சனாலிட்டியை தீர்மானிக்கிறது அந்த காலேஜ் லைஃப்பில் தான். ஓகேவா? அதனால ஹையர் செகண்டரி வந்து பார்த்ததுல லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் கவர்மெண்ட் ஒதுக்குனது இந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் வரைக்கும் இருக்குது. ஆனால் லைஃப் லாங் பார்த்தோம்னா எஜுகேஷனுக்கு ஒரு எண்டே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டிகிரிஸ் வேணால் நமக்கு என்னென்ன எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த எஜுகேஷனை நம்ம வந்து படிச்சுக்கலாம். நமக்கு என்னென்ன டிகிரி வேணுமோ, நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சைக்காலஜி, ஃபிலாசபி அந்த மாதிரி நமக்கு என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம அந்த எஜுகேஷன் அந்த டிகிரி வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைஃப் யூஸ் ஆகும். என்ன லெவல் ஆஃப் எஜுகேஷன் படித்தாலும் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கு ரொம்ப
விஷயம். அது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை கவர்மெண்ட் மூலியமாவோ ப்ரைவேட்டாவோ அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சு கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் எஜுகேஷன் போய் சேரணும். தேங்க்யூ.